ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட இந்த டைமண்டோ கேஜ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஃபின்ச்சஸ் கேஜாக இருந்துச்சு. நான் வந்து அப்போ வீடியோ போட்டிருந்தேன் ஃபின்ச்சஸ் கேஜ்னு. இப்போ வந்து இதில் ஃபுல்லாக டைமண்டோ விட்டு ஃபுல்லாக டைமண்டோ கேஜாக மாற்றிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. 2 ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து என்னதுன்னா, நம்மளோட டைமண்டோ வந்து நம்ம ஃபின்ச்சஸ் கேஜில் வந்து உட்காந்து முட்டை விட்டு குஞ்சு சிக்ஸ் வந்து பொறிக்க முடியல. அதனால் அந்த கேஜஸை கழட்டிட்டு வேறு டப்பா வந்து வாங்கியிருக்கோம். அதை வந்து அதில் கெட்டி விடணும். அது ஒன்று அது வந்து இப்போ செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து சில பொருள் வந்து நம்ம இன்னும் வாங்காமல் வச்சுருக்கோம். சில கம்பிங்களை வந்து வாங்காமல் வச்சுருக்கோம். நம்ம வாங்கினா தான் நம்மளால் கட்ட முடியும். அது மட்டும் இப்போ இல்லை. 2 ஆல்ட்ரேஷன் வந்து என்னதுன்னா, இந்த கம்பி வந்து, அதாவது இது வந்து பழைய ஆல்ட்ரேஷன் தான், நம்ம கழட்டி போட்டிருந்தோம். 2 ஆல்ட்ரேஷன் வந்து பழைய ஆல்ட்ரேஷன் தான், அதை நம்ம கழட்டி போட்டிருந்தோம் வேண்டான்ட்டு. இப்போ வந்து அது திரும்பி நமக்கு தேவைப்படுதுங்கிறதுனால நம்ம வந்து அதை செட் பண்ண போகிறோம். அது என்ன ஆல்ட்ரேஷன்னா, இந்த இரடபாவை வந்து இந்த கம்பி மேலே வந்து ஃபஸ்ட்டு வச்சு ஃபின்ச்சஸ்க்கு, அந்த ஃபின்ச்சஸ் கூண்டு 2வது ரோவில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடியில் வந்து ஃபிட் பண்ணி அது மேலே வந்து இந்த இரடபாவை தூக்கி வச்சுருந்தோம். அந்த கம்பி கிட்டே அது மேலே அந்த இரடபா வச்சுருந்தோம். இப்போ நம்ம வந்து அந்த அது டிஸ்டர்பன்ஸாக இல்லை, வீட்டிலேருந்து கழட்ட சொன்னாங்க எல்லாம் கூண்டுன்னு சொல்லினால நம்ம வந்து கழட்டி போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து அது வந்து எதுக்காக இப்போ திரும்பி வந்து கெட்டுறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் தான் யாராச்சும் விட்டுருந்தோம். இப்போ வந்து 2வது எதுக்காக கெட்டுறோம்னா நான் சொல்லிடுறேன். அதில் வந்து நம்ம வந்து தினையும் கம்பெல்லாம் போட்டு வைப்போம். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுடைய முயல் வந்து ஆண்மையில் வந்து இந்த கேஜில் தான் விட்டுருப்போம், கீழே நிற்கும். அது என்ன செஞ்சதுன்னா, நம்ம வந்து இந்த ட்ரே வந்து கீழே வச்சு இற போடுறதுனால அதை ஃபுல்லாக அதுவே சாப்பிட்டு முடிச்சிடுது. தினையவும் கம்பியும் அதுவே சாப்பிட்றது. எங்களுக்கு நிறைய இருக்க மாட்டேங்கி. நமக்கு அது போக இதுங்களுக்கு நிறைய வாங்கி தட்ட வேண்டியது இருக்குது. இதுங்க மட்டும் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் தான் சாப்பிடும், அது சேஞ்ச் சாப்பிட்றது நிறைய சாப்பிடுது. அதனால் நம்ம என்ன செய்ய போனால், அது போக வந்து பொறிச்சு இறங்குற சிக்ஸ் ஃபுல்லாக முன்னால் வந்து என்ன செய்யணும், இந்த கம்பியில் வந்து 1 வீக் வந்து நிற்கும். அதுக்கப்புறமா தரைக்கு வந்து இறங்குவோம். இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாக இறங்கிறதுனால அதுங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் 2த்தையும் வந்து போக்கிறதுக்காக இந்த கம்பி சரி திரும்பி வந்து கெட்டிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கு. இப்போ அந்த கம்பி கட்டிட்டு அதிலே வந்து வச்சுருவோம் பழையபடி. அதில் வச்சுட்டா இவனால் சாப்பிட முடியாது. நம்ம கீழே என்ன இவனை கொடுக்குறோமோ அது மட்டும் தான் இவனால் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிளான் பண்ணி இப்போ வந்து கெட்ட போகிறோம். இந்த கம்பி வந்து கெட்டணும். அதுக்கு முன்னால் வந்து நம்ம இந்த கம்பியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம்னா, அந்த டோரோட ஃபுல் டோர் திறந்தால் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த கம்பி, இந்த கட்டை, ஏன்னா இந்த கம்பி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கட்டையை வச்சு கட்டலான்னு பார்த்தா, இந்த கட்டையை வந்து அந்த கம்பியோட சேர்த்து வச்சு கட்டினா தொங்க விட முடியும் கரெக்டாக. அதை நான் தொங்க விட்டுட்டு காமிக்க, அப்போ உங்களுக்கு புரியும் நான் எதுக்காக இந்த கட்டையை காமிக்கிறேன்னு. அப்படின்னா தான் செய்ய முடியும். இப்போ நம்ம வெளியே வச்சு தான் கட்டி கொண்டு போனோம். ஏன்னா உள்ளே கொண்டு போனால் கெட்ட வசதிப்படாது. அதனால் வெளியே வச்சு கட்டி கொண்டு போனால் ஃபுல் டோர் திறந்தால் நம்மளால் உள்ளே கொண்டு போக முடியும். இந்த வலையை ஆஃப் டோர் திறந்தால் நம்ம கொண்டு போக முடியாது. அப்படின்னா ஆஃப் டோர் திறக்க ஃபுல் டோர் திறந்தால் இவனுங்க வெளியே வந்துருவானுங்க. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இவனுங்க எல்லாத்தையும் பிடிச்சி நம்மளோட இந்த கேஜி, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் அணில் இருந்துச்சு, அதுக்காக இந்த கேஜ் வாங்கினேன். இப்போ வந்து இது டைமண்டோக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த கேஜில் எல்லாத்தையும் போட்டு அடைச்சிட்டு உள்ளே ஒரு கார்னரில் ஒரு ஓரமாக செட் பண்ணிவிட்டு நம்ம வேலை முடிஞ்சவங்க திறந்து விட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கட்டிங் பிளேயரு, கட்டரு, அப்புறமா இந்த கம்பு, அந்த வலை, கூண்டு, கெட்டு கம்பி இது தேவை. அது போக அளந்து போகிறதுக்கு வந்து டேப்பு தேவை. டேப்பு எடுத்து வச்சாச்சு. கட்டர் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, கட்டிங் பிளேயர்லேயே வந்து கம்பி வெட்டிடுற மாரி கட்டர் எடுத்துருக்கீங்கன்னு. எங்கள் வீட்டில் அந்த கட்டிங் பிளேயரோட அந்த வாய் வந்து ரொம்ப மழுங்கி போச்சு. அதை வெட்ட முடியாத இதாகிட்டு நெளிச்சு கெட்ட விட முடியுமே சேர்த்து வெட்ட முடியாது. அதனால நான் கட்டர் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா. அதனால் இதெல்லாம் இப்போ தேவை. இது எல்லாத்தையும் 1 by 1 நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அது போக நிறைய பேர் வந்து, ப்ரோ நீங்கள் ஃபின்ச்சஸ் அப்டேட் கொடுக்கவே மாட்டேங்கிங்க, நீங்கள் ஃபின்ச்சஸ் அப்டேட் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம ஆளே ஃபின்ச்சஸ் வந்து சேல் போஸ்ட் வந்து போட்டிருந்தோம். அது நிறைய பேர் பார்க்கல போல். அதில் 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஃபின்ச்சஸ். ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரு 3 ஃபின்ச்சஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. 2 ஃபீமேல் 1 மேல் தான் இருக்குது. அது 2 பேராக தான் நம்ம வச்சுருந்தோம். அது வந்து ஒரு சிங்கிள் மேல் மட்டும் இறந்து போச்சு. அதனால் 2 ஃபீமேல் 1 மேல் மட்டும் இப்போதைக்கு இருக்குது. அது நம்ம லாஸ்ட் டைம்லேயே வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் வந்து அப்படியே வச்சுருக்கோம். இப்போ எதுக்காக இந்த இது வந்து காமிச்சிட்டே இருக்குன்னா, ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதனால் இந்த கையில் வந்து பவர் பேங்கை பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதான் இது தெரியுது. அது வந்து இப்போது நம்ம வந்து எதுக்காக ஃபின்ச்சஸ் வச்சுருக்கோன்னா, அது பெரிய அது உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். நம்மளை மாதிரி யாரும் வந்து டைமண்டோ ஃபின்ச்சஸ் வந்து சேர்த்து விட்டு வளர்க்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். நான் வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையும் கெட்டி முடிச்சுட்டு கடைசியாக வந்து டைமண்டை வந்து ஓப்பன் பண்ணி விடும்போது காமிக்கிறேன். அதனால் நான் வந்து இப்போ வரைக்கும் 3 ஃபின்ச்சஸ் எதுக்காக நான் அப்படி ஃபின்ச்சஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடித்தது வந்து ஃபின்ச்சஸ்க்காக அடித்த கொண்டு தான். இப்போ வந்து டைமண்டோ வாங்கி அது பெருகினதுனால ஃபின்ச்சஸ் கம்மி பண்ணிட்டோம். இப்போ ஃபின்ச்சஸ் நிறைய இருந்துச்சு, டைமண்டும் நிறைய இருந்துச்சு. ஃபின்ச்சஸ் அட்டகாசம் தாங்க முடியாதனால ஃபின்ச்சஸ் வந்து கம்மி பண்ணோம். இப்போ அது எதுக்காக கம்மி பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு அதை வந்து நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு அடித்தது வந்து ஃபின்ச்சஸ்க்காக கேஜி. நம்மள்ட்ட இத்தனை நாள் கிட்டத்தட்ட 5 to 6 years வந்து ஃபின்ச்சஸ் நம்மள்ட்ட இருக்குது. அதுதான் நம்மள்ட்ட வந்து நல்ல லாபம் எடுத்து கொடுத்ததும் அதுதான். அதனால் நம்ம என்ன செஞ்சுட்டோம், அது வந்து கொடுக்க மனசு இல்லை. சென்டிமெண்ட்லாம் ஒரே ஒரு பேர் மட்டும் இருக்கட்டும் இந்த கேஜில், அதுக்காக தான் அடித்தது கேஜி. இப்போது இன்னொன்று வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தூரப்பட முடியுமா? அதான் நம்மள்ட்ட 5 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு
நம்ம வீட்டிலே குஞ்சு பொறிச்சு ஒரு பேரை வந்து முட்டை விட்டு, அதாவது நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த பேர் நம்ம வீட்டில் முட்டை விட்டு சிக்கு பொறிச்சு 5 சிக்கு பரிசாகி முட்டை விட்டு சிக்கு பொறிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம வீட்டில் ஓனாக பறந்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு பேர் மட்டும் 2 பேர் இருந்துச்சு. அதில் நான் 2 பேர் வச்சுருந்தேன். அது சிங்கிள் மேல் மட்டும் இறந்து போச்சு. இன்னும் ரீசன் தெரில, அது உடம்பு சரியில்லாமல் அப்படியே இறந்துட்டு, அது என்ன நோயின்னு கூட தெரில, டப்புன்னு இறந்து போச்சு. ஆனால் மற்றதுக்கு எதுவும் பரவாயில்ல. அதுலேயுமே ஒரு சில டவுட் இருக்குது, அது எதனால் இறந்துருக்கணும். அதுவுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து சொல்கிறேன். அது போக நிறைய பேர் ஃபின்ச்சஸ் அப்டேட் கேட்கிங்க. ஃபின்ச்சஸ் அப்டேட் இனிமேல் வராது ஃப்ரெண்ட்ஸ். வேணா இந்த ஒரு 3 ஃபின்ச்சஸ் வேணால் வச்சு அது வந்து எக்கு போடுற, எக்கு வைக்கிறது, சிக்கு பறிக்கிறதுனா சின்ன சின்ன கிளிப்பு மாதிரி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். லாங் வீடியோ வந்து இனிமேல் ஃபின்ச்சஸ் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ஃபுல்லாக டைமண்டோ உங்களுக்கு அம்மா கோழி புறா மட்டும்தான் வரும். மற்றபடி ஃபின்ச்சஸ் வந்து வராது. ஃபின்ச்சஸ் வந்து ஷார்ட்ஸில் மட்டும்தான் வரும். ஆனால் ஃபின்ச்சஸ் வந்து லாங் வீடியோ கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை ஃபின்ச்சஸ் ஏதாவது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், ஃபின்ச்சஸ் வந்து ஏதாவது சேல் பண்ணுறேன்னா உங்களுக்கு லாங் வீடியோவோ அதுமாதிரி ஏதாவது சொல்லணும்னா நான் வந்து கன்ஃபார்ம் லாங் வீடியோ போடுவேன். மற்றபடி வந்து ஃபின்ச்சஸ் லாங் வீடியோ வராது, ஷார்ட் வீடியோ தான் வரும். லாங் வீடியோ எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் வீடியோ தான் வரும். இனிமேல் வந்து டைமண்டோ தான் ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால் டைமண்டோவும் யாராவது வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம டைமண்டோவுமே கொஞ்சம் சேல் பண்ண தான் போகிறோம். அது எந்தெந்த டைமண்டோன்னு சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு சேல்ஸ் அப்டேட்டும் போடுறேன். இப்போதைக்கு ஒரு 3 வீடியோ சொல்லியிருக்கேன். 3 வீடியோமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி வர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது அந்த கம்பி வந்து கெட்ட ஆரம்பிப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பியை வந்து நம்மளால் வீடியோ எடுத்துக்கிட்டே கட்ட முடியாது. நம்ம ஒரு ஆளை தான் வந்து வீடியோ எடுக்கிறோம். அதனால் நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, கெட்டி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சிருவோம். இல்லை, ஃபஸ்ட்டு கெட்டிடுவோம். ஃபஸ்ட்டு கம்பை வந்து அந்த கம்பியோட வச்சு கட்டிட்டு அதுக்கு மாதிரி போய் பிடிப்போம். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஒவ்வொரு கிளிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாம் பிடிச்சும் போட்டாச்சு. எல்லாம் அந்த கேஜில் பார்த்திங்கன்னா பிடிச்சி போட்டாச்சு. பிடிச்சி உள்ளே வச்சிட்டோம். அது கொஞ்சம் சரிஞ்சு நிற்கி ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தோம், சரிஞ்சிட்டு போல் உள்ளே போய் சரி பண்ணிக்கலாம். இப்போ அது போக நம்ம வந்து கம்பி நல்லா டைட்டாக கட்டியாச்சு. அசையாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு. ஃபுல் கம்பி கட்டியாச்சு. இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊக்காக இருக்கும். இதை வந்து வெட்ட வேண்டாம். வெட்டாமல் இதை வந்து இந்த கம்பியோட இது மாதிரி இந்த கம்பி இருக்கா, இதுக்குள்ளே அந்த கம்பி இப்படி கொடுத்து வச்சு கட்டிட வேண்டியதான். அந்த லாஸ்ட்டில் அந்த செவுத்து ஒட்டி அந்த கம்பி உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டு கட்டிட வேண்டியதான். இப்போ வந்து இந்த கப்பை வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன். இந்த கிளிப்பில் ஏதாவது காமிச்சேன்னா இந்த கப்பை தான் வந்து நம்ம டைமண்ட் டவுக்கு வைக்க போகிறோம். ஏதாவது உள்ளே வந்து கொஞ்சோண்டு ஏதாவது மண் இல்லைனா வந்து ஏதாவது வைக்கோல் ஏதாவது வச்சுட்டு அது மாதிரி முட்டை விட்டு குஞ்சு பொரிக்கிற மாதிரி, முட்டை விட்டு சிக்கு பொரிக்கிற மாதிரி வந்து வைக்கலான் இருக்கோம். வரிசை 4 டப்பா கட்டி விட்ருவோம். அது மாதிரி 3 கலர் இருக்குது, 12 டப்பா. இப்போ அந்த டப்பா ஃபுல்லாக கட்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஃபின்ச்சஸ் டப்பா கட்டியிருக்கா, 1 2 3 4 கட்டியிருக்கா. இந்த 4ல் அதே மாதிரி இந்த 4 இடத்துல அதே இடத்துல 4, கீழே 4, அதுக்கு கீழே 4, கீழே ஆரஞ்சு கலர் 4 இருக்கா, இந்த லாஸ்ட் ஒன்று இருக்கா, 4 இருக்கா. இதில் கட்டிட்டு இதேமாதிரி ஃபுல்லாக போட்டு கட்டுற மாதிரி தான் பிளானு. அதுக்கு தான் இப்போ வந்து இதை வந்து கட்டணும்னா நம்ம வந்து உள்ளே கூண்டு எல்லாத்தையும் கலட்டி விடணும். அது எது முட்டையில் இருக்குது, எது சிக்கில் இருக்குலாம் தெரியாது. கலட்டி வேண்டி தான் மொத்தமாக. சிக்கில் இருந்தால் மட்டும் கழட்ட வேணாம், இது இருந்தால் எல்லாத்தையும் கழட்டி விட்டுற வேண்டி தான். இப்போ கலட்டிட்டு தான் நம்ம வந்து இந்த கம்பியை வந்து மாட்ட முடியும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அளக்க போகிறோம். இந்த டப்பா வந்து என்ன ஹைட்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அளக்கணும் ஃபஸ்ட்டு. மேலே காலைல அளந்துட்டோம், வீடியோக்காக அளந்து காமிக்கிறோம். இவங்க நான் இதுக்கு முன்னாடி டேப்பை பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட இதில் வச்சு லாக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இது நிற்கவும் நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை நமக்கு. இது கரெக்டாக நின்றுச்சுன்னா கூட அளந்துடலாம், நிற்கவும் நிற்காதா. இப்போ ஒரு குத்து மதிப்பாக அளக்குறேன் நான், எனக்கு அடுத்த சைஸ் தெரியும். இப்போ 3 இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. சைஸ் வந்து 2.5 தான் ஹைட்டு. இப்போ இதை வேணால் நான் ஒன்றில் வச்சு காமிக்க பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுதான்னு தெரில. கரெக்டாக 2.5 தான். மேலே வந்து பார்த்துக்கோங்க, கொக்கி லாக்கில் தான் இருக்குது. கரெக்டாக 2.5 தான் ஹைட்டு. நம்ம வந்து 3 கணக்கு வச்சுக்கலாம். ஒரு டப்பா வந்து 3 இன்ச்சு வந்து ஹைட்டு, அதாவது 8 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டில் இருக்குது. நம்ம வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். அது கீழே ஒரு 10 விட்டால் கூட 10 விட்டுட்டு இன்னொரு டப்பா, அதுக்கப்புறமா ஒரு 10 விட்டு இன்னொரு டப்பா வைக்கணும். இதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு 70 எடுத்துருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 70 எடுத்துருக்கு. இப்போ இது வந்து 10ன்னு வச்சுக்கலாம். 8 தான் வருது, நம்ம 10ன்னு வச்சுக்கிடுவோம். 10ன்னு வச்சுட்டு அடுத்த 10 கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 10 டப்பா வச்சிடணும். நம்ம ஒரு அடிக்குள்ளேயே 2 டப்பா வந்துடும். அடுத்த ஒரு 10 விட்டு அடுத்தது வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டிமீட்டர் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வைக்கணும். 24 எங்கே வருது?
24 இங்கே வருது. எப்படி அப்பமா ஏதோ ஒரு இது மிஸ்டேக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு நிமிஷம். 1 2 3 3க்குமா கொஞ்சம் கேப் விட்டு 4. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 60 ஒரு இது வருது. 2 அடி 60னா 2 அடி. இப்போ நம்ம 2 அடி ஹைட் வந்து விட்டுட்டு அந்த கம்பி வந்து கட்டணும். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க அப்படி உள்ளே போய் பார்ப்போம். இப்போ வந்து ஃப்ரீயாக டோர் திறந்து விட்டுக்கலாம். எதுவும் கிடையாதா? இதை ஃபஸ்ட்டு ஒழுங்காக வச்சுருவோம். இல்லைனா இது நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒன் சைடை வந்து உட்கார்றது அந்த கூண்டோட வெயிட்டை வந்து ஒன் சைடாக இழுக்குது போல். அந்த இடத்துல காணால நின்றுச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக நிற்கிது. இந்த டேப்பு தான் இப்போ நம்ம கையை விட்டு கீழே வந்துச்சு. இப்போது டேப்பும் கரெக்டாக தான் இருக்குது. எதுக்கும் நம்ம உள்ளே இருக்க டோரை பூட்டி வச்சுக்கிடுவோம். திடீர்னு இவனுக்கு இதோட வாசல் நம்ம இந்த பக்கம் தான் வச்சுருக்கோம். வரமாட்டானுங்க. ஏதாவது மீறி வந்துட்டாங்கன்னா போச்சுல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக பூட்டிக்கிடுவோம். அப்படியே உடம்பு சரியில்லை. இன்றைக்கி இதை போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து கரெக்டாக வச்சு அளந்துக்கிறேன். இது ஒட்டுனாப்பில் வச்சுருக்கேன். நான் நினச்சது கரெக்டு தான். இதுக்கு கரெக்டாக மேலே வரும். இதுக்கு கரெக்டாக மேலே இந்த இடத்துல தான் வருது அந்த கம்பி கட்ட வேண்டியது. இது கீழே தான் டைமண்ட் டவ் இருக்குது. டைமண்ட் டவ் வேறு இப்போ தான் ரீசெண்டாக முட்டை போட்டு வச்சுருக்கு. அந்த முட்டையை தூர போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். இந்த டேப் இங்கே இருக்கட்டும். நம்ம வந்து கம்பி எடுத்துனோம்னா அளந்து தான் கட்டணும். அதுக்கு இருக்கட்டும். ஏதாவது கேஸில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட். இதுலேயும் முட்டை தான் இருக்குது. அதுலேயும் ஒன்றுமே இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இது வந்து அடைக்கும் முட்டை தான். இதுலேயும் ஒரு முட்டை கூமுட்டை தான். இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. கீழே 3 ஃப்ரீயாக இருக்குது. 1 மட்டும் முட்டையில் இருக்குது. அதில் ஒரு முட்டை கூமுட்டை தான். அது அங்கே நிற்கி பார்த்தீங்களா சொல்ல. ஒரு முட்டை இல்லை, 6 முட்டையா? அதுக்கும் மேலேயே வச்சுருக்கானுங்க போல். இல்லைங்க, அதில் மொத்தம் எத்தனை முட்டை இருக்குன்னு பார்ப்போம். வீட்டில் கோழி சண்டை விட்டுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் பேக்ரவுண்டில் சத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போவே ஒரு 5 முட்டை வந்துட்டு. இப்போ இன்னும் உள்ள எத்தனை முட்டை இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ள ஒரே ஒரு முட்டை இருக்குது. அதான் வெளியே வர மாட்டேங்குது. அது வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துடலாம்னா இதெல்லாம் இதுங்களுக்கு எத்தனை தான் நம்ம வந்து பக்காவாக செட் பண்ணி கொடுத்தாலும் தொல்லை தாங்கலை. இப்போ நம்ம இதையும் எடுத்துகிட்டு இந்த செங்கல் இங்கேருந்து எடுத்துகிட்டு இந்த செங்கல் இருக்க இடத்துல ஒரு முட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கடைசியில் அதே இடத்துல போட்டு அப்படியே புதைச்சி வச்ச வேண்டியதான். இந்த இடத்துல எத்தனை ஜோடி வந்து உட்காந்து முட்டை அடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். மொத்தம் எத்தனை முட்டை பார்த்துக்கோங்க. 6 முட்டை இருக்குது. எத்தனை ஜோடி அந்த இடத்துல உட்காந்து முட்டை விட்டுருக்கு சொல்லுங்கள். திரும்பி முட்டையை அதே இடத்துல வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6 முட்டை வச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு கம்பி எடுத்துகிட்டு வருவோம். நான் கம்பி எடுத்துகிட்டு வந்து கெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட்டாக கம்பி கட்டியாச்சு. இந்த இடத்துல நல்லா டைட்டாக ஒரு கொக்கியை போட்டு இந்த இதோட கட்டணும். ஆனால் இதோட கட்ட முடியலை. நம்ம லைட்டாக தொங்க விட்டோம். அதுக்கு அடுத்தால் வந்து ஏதோ இதுலேயும் ஒரு கம்பியை போட்டு கம்பி போட்டு கட்டியாச்சு ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்லேயே அதேமாதிரி கட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறமா இதுலேயும் கட்டியாச்சு. இந்த இதையும் மட்டும் நம்ம வந்து வெட்டி எடுக்கணும். எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சது. அது போக நம்ம கையை வச்சு நல்லாவே அமுத்தி பார்த்தாச்சு. கட்டே ஆகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் போட்டு கெட்டி இருக்குது. இது இந்த ஒரே ஒரு ட்ரே மட்டும்தான் வைப்போம். நம்ம புறா வந்து இதில் உட்காந்துக்கும் டைமண்ட் டவ்வு. இப்போது இதோட இந்த லென்த்து பிரெத்து மட்டும் தான் காமிக்க வேணாம் உங்களுக்கு. கரெக்டாக 22 இன்ச்சு வரும். அதாவது 55 சென்டிமீட்டரு. வேணால் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இடித்து தான் நிற்கி. இதில் பாருங்கள், 22 56 சென்டிமீட்டர் வரும். லென்த் வந்து குறைவு தான் ஃப்ரெண்ட்ஸ். கூண்டோட இந்த லென்த் வந்து ரொம்ப குறைவான லென்த்து தான். நியர்பை 47
120 சென்டிமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லென்த் வந்து 120 சென்டிமீட்டர், இன்ச்சஸ் வந்து 47. எனக்கு வந்து கூண்டுறான் கலட்டுன்னு நினச்சேன், கலட்டலை. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எல்லாம் கலட்டுனா அதுக்குள்ளே தூசி வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடும். அது நம்ம அது மட்டும் கலட்டலை. அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. இதை ஃபுல்லாக இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன், பக்காவை ரெடி பண்ணியாச்சு. ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது மேலேயும் இந்த கம்பு இருக்குது, சைடில் இந்த கம்புமே இருக்குது. இப்போ இந்த கம்பு மட்டும் கலட்டி இதுக்கு அடியெல்லாம் தொங்க விட போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சைடில் வந்து நமக்கு இடைஞ்சலாக நிற்கி, ஏன்னா எல்லா பக்கமும் நமக்கு வந்து அடைச்சிட்டா இப்போ வந்து நம்மளால் எதையும் பார்க்க முடியாது. இப்போ அடியில் தொங்க விட்டால் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இதை இங்கே ஒன்று, அப்புறமா இங்கே ஒன்று தொங்க விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இல்லை, இது கூட லைட்டாக மாற்றி தொங்க விட்டா போதும். ஸோ இது நல்லா கரெக்டாக தொங்க விட்டாச்சு. இது வந்து கரெக்டாக தொங்குதான்னு தான் பார்க்கணும். இல்லை, இது தப்பாக தொங்குது. இதுங்க இது அவ்வளோதான், கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆகிட்டு. இதுக்கு நடுவில் ட்ரே வச்ச வேண்டி தான். இதை மட்டும் ஒரு கம்பி தள்ளி போடணும், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் ட்ரே வந்துடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இது கொஞ்சம் வந்து கம்மியாகிட்டு, இது கொஞ்சம் அதிகமாகிட்டு, அது பரவாயில்ல, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, அடியில் இருக்க டப்பாவை கழட்டினா நம்மளால் கழட்ட முடியாது. அதை கழட்டாமல் இதை வச்சிட்டோம், பரவாயில்ல. அதை எனக்கு கழட்டாமல் பார்த்துக்கலாம், அது பொறுமையாக கழட்டிக்கலாம். இப்போதைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போயிட்டு உங்களுக்கு காமிக்க பாருங்கள். பக்காவாக பழையபடி செட் பண்ணிட்டோம். பழையபடி வந்து இந்த கீழே இந்த கம்பி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கூண்டை ஒட்டுனாப்பில் கீழே இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் கீழே ஆக்கி கொடுத்தாச்சு. இது நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இன்னும் கீழே கொஞ்சம் தூத்துட்டு அந்த முயல் வந்து ஃபுல்லாக பாத்ரூம் போயிருக்காது, ஃபுல்லாக பெருக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அம்மா பூரா திறந்து விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு திரும்பி அடுத்த கிளிப்பில் காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கீழே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அந்த முக்கு மட்டும் அழுக்காக தான் இருக்குது. நான் வந்து தொடப்பத்தை போட்டு க்ளீன் பண்ண மட்டும் ஒரு ஓரமாக விட்டுட்டேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, அதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. அதில் வந்து இந்த ஓடு தூக்கி மேலே வச்சுருக்கோம், அது பேர் எதாவது சொல்லுவாங்க, மறந்து போச்சு எனக்கு. அந்த ஓடு மட்டும் மேலே தூக்கி வச்சுருக்கு. சிப்பி ஓடோ என்னமோ சொல்லுவாங்க, இந்த கிரிட்டு ஓடு, அதை மட்டும் மேலே தூக்கி வச்சுட்டேன். இது எல்லாம் கீழே ஃபுல்லாக பெருக்கியாச்சு. அந்த சைடில் ரெண்டு கல் மட்டும் கிடக்கு. இதுன்னு ஏதாவது மழை பெஞ்சு கீழே தண்ணி ஓவராக இருந்துச்சுன்னா முயல் அது மேலே ஏறி நிற்குது, இங்கே ஏறி நிற்கிறதுக்காகியும் அது வச்சுருக்கு. இல்லை அது வந்து இப்போ அதுக்காக யூஸ் பண்ணால் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அடியில் வந்து கொஞ்சம் நார் போட்டு நம்ம அமுக்கி வச்சுருக்கோம், மக்கற வர அப்படியே இருக்கட்டும். மக்கினாக்கமாக வேறு எங்கேயே மாற்றி வச்சுக்கணும், இடத்த மாற்றி கொண்டு வந்து இதுக்கு அடியில் அப்படி போட்டு வச்சிட வேண்டிதான். இப்போ இதில் இருக்க அழுக்கெல்லாம் அள்ளினேன், எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டப்பா ஃபுல்லாக வந்து இது வந்து 10 லிட்டரோ 12 லிட்டர் பெயிண்ட் டப்பான்னு நினைக்கிறேன். எத்தனை லிட்டர் பெயிண்ட் டப்பான்னு தெரில. அது அத்தனை இது வந்திருக்கு. ஒரு டப்பா ஃபுல்லாக வந்திருக்கு. அந்த டப்பா பார்த்துக்கோங்க, சின்ன டப்பாவுக்கு ஒரு டப்பா ஃபுல்லாக வந்திருக்கு. இது எனக்கு வந்து 5 லிட்டர் பெயிண்ட் டப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 25 லிட்டர் பெயிண்ட் டப்பா, 10 லிட்டர் பெயிண்ட் டப்பா அங்கே இருக்குது. இது வந்து 5 லிட்டர் பெயிண்ட் டப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு இவ்வளோ வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. நம்ம இவ்வளோ வந்திருக்கு. நம்ம முட்டையத்துக்கு எழுதி வச்சுருக்கோம், ஏன்னா உள்ள கம்பி கட்டும் போது கம்பி முட்டை மேலே விழுந்து முட்டை நொறுங்கிற விட முட்டையத்துக்கு எழுதி வச்சுருக்கு. இப்போ இந்த இதை வந்து நீங்கள் வந்து செடியை கறி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்ல உரம் தான், ஃபுல்லாகவே முயல் சாணமும் குருவி தான். இது வந்து நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதம் வந்து நல்லா வெயிலில் காய போட்டுட்டு, இன்னும் ஒரு 10 நாள் வெயிலில் நல்லா காய போட்டுட்டு நீங்கள் வந்து உரத்துக்கு செடிக்கு யூஸ் பண்ணி சரியான உரம். இப்போ வந்து அது மாதிரி செய்ய போகிறோம். நம்ம வந்து அங்கிட்ட தோட்டத்தில் வந்து இந்த உரத்தை கொண்டு போய் கொட்டிட்டு ஏதோ ஒரு மரத்துக்களில் கொட்டிட்டோன்னா இதில் இருக்க சத்து ஃபுல்லாக அந்த மரம் எடுத்துக்கும். இல்லைனா எதாவது டப்பா தொட்டி கிட்டியில் அதை கொட்டி வச்சுட்டு எதாவது விதை போட்டால் கூட நல்லா முளைச்சி நல்லா வளரும். இப்போ அதுக்கு தான் நம்ம இந்த உரத்தை யூஸ் பண்ணுவோம். அதை நான் எடுத்து வச்சுருக்கோம், அந்த உரத்தை கொட்டாமல். இப்போ தான் நம்ம இந்த முட்டையை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுவோம். இந்த 6 முட்டையை அதே இடத்துல வச்சுருவோம். ஆனால் கண்டிப்பாக டைமண்டை உட்காருமான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மேலே கெட்டியிருக்கா, முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும். இதில் வந்து மேலே கெட்டியிருக்கிறதுனால இந்த அளவுக்கு கீழே போய் உட்காருமான்னு தெரியாது நமக்கு. இப்போ நமக்கே வைக்க வந்து இடைஞ்சலாக தான் இருக்குது. அது வந்து அதுவும் 3 உட்காருமானலாம் தெரில. மறக்காமல் எத்தனை பேர் இந்த பாக்ஸில் உட்காந்துருக்குன்னு சொல்லுங்கள். 1 பேரா, 2 பேரா, 3 பேரா, 4 பேரா, 5 பேரா, 6 பேரான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மள்ட்ட எல்லா பேரும் இதில் தான் உட்காந்துருக்கான்னு சொல்லுங்கள். நம்மள்ட்ட மொத்தம் எத்தனை பேர் நமக்கே தெரியாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஷேப் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன ஷேப்புன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த டப்பாவை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவோம். இதில் வந்து நம்ம இதை போட்டுட்டு நம்ம தினம் போட்டுட்டு தண்ணி வச்சுருவோம் குளிக்கிறதுக்கு. வச்சுட்டு மீதி வேலையை பார்ப்போம். இப்போ இதையும் எடுத்துகிட்டு போகணும் வெளியே. இது முயலுக்காக வச்சது, எவ்வளோ அசிங்கமாக்கி வச்சுருக்கு பாருங்க. வேறு டப்பாவையும் இதையும் முயல். இது வந்து அடர் தீவனம் வச்ச டப்பா, அதனால் இவ்வளோ கேவலமாக இருக்குது. பசு தீவனம்னா இவ்வளோ ஆக்காது. அடர் தீவனத்திலே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் கோழி கேட்குறத, அதை இவ்வளோ கேவலமாக ஆக்கி வச்சிட்டான். இங்கே வச்சுருவோம். அவனை வச்சுட்டு வேறு ஏதாவது டப்பா இருக்கான்னு தான் பார்க்கணும். இருங்க பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டப்பா இருக்குது முயலுக்கு தண்ணி வைக்க. பிஞ்சஸ்க்குமே இருக்குது. எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு தண்ணி வச்சிடும். அப்படியே இதுக்கே செம்மையாக மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபின்ச்சஸுக்கான தண்ணி டப்பா இங்கே தான் வைப்போம் எப்போவுமே ரெகுலராக. அதனால் இங்கேயே இருக்கட்டும். இதை கொஞ்சம் ஆழப்படுத்தணும். நம்ம கரண்டி எடுத்துகிட்டு வந்து ஆழப்படுத்திக்கிடுவோம். இதை வந்து இந்த ஓரமாக செட் பண்ணி வச்சுருவோம் தண்ணியை. இது வந்து கரண்டி லைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு கிளறி விடணும். அதுக்கு முன்னால் இதை ஃபுல்லாக கிளறி விடணும். கிளறிட்டு உங்களுக்கு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதில் தண்ணி வச்சாச்சு. குருவிக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சாச்சு. முயலுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சாச்சு. இங்கிட்டு வந்து டைமண்டை குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது வெளியே கேனில். உள்ள ப்ளூ கலர் டப்பாவில் இற போட்டாச்சு. அங்கே ஓடு வச்சாச்சு. முட்டை அதை இடத்துல வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை திறந்து விட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து முயலை விட்டுனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா திறந்து விட்டோன்னா கொஞ்சம் கீழே எல்லாம் மேய்ஞ்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு குளிச்சுட்டு ஃபுல்லாக வந்து அது மட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கும். அதிகமாக முயல் விட்டோன்னா எப்பவும் போல் செட் ஆகிருவேன். ஏன்னா இப்போ ஆளே கொஞ்சம் மாற்றிருக்கா எல்லாமே செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குமா. அந்த செட் ஆகிறதுக்குள்ளேயே முயலை கொண்டு வந்து உள்ள விட்டோம்னா முயல் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குமா. அதை பாட்டு ஆளே பதறிக்கிட்டு இருக்குது. கூட கொஞ்சம் பதறமாகும். ரொம்ப கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிரும். அதனால் இப்போதைக்கு என்ன செய்ய போகிறோன்னா ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி விட்றலாம். அதாவது ஓப்பன் பண்ணி ஒரு 2 hours to 4 hours கழித்து முயலை கொண்டு வந்து உள்ளே விட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா முயல் தான் அங்கிட்டு தோட்டத்தில் கிடக்கு ஆண்மையிலே. அதனால் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க போய் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூண்டு இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு பேக் சைடில் லாக்கை போட்டுக்கிடுவோம் உள்ளே இருந்து. அப்போனா தான் நம்ம முதுகு போட்டு டோர் ஓப்பன் ஆகிட்டுனா இவனுங்க எங்கிட்ட போனாலுமே நம்ம முதுகுலேயே பின்னால் போயிடுவானுங்க டோரில். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விடுவோம். ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்கட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதை திறந்து விட்றத
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஸ்லோ மோஷன் அந்த வீடியோ எடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி விட்றேன். இது செட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். இதுக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. கொண்டு ஃப்ரீ ஆகிட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வெளியே போவோம். அவனுக்கு கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும். யாராவது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும் எல்லாம் ஒன்று. அப்படின்னா தான் முயலை உள்ளோடும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஆளாக வந்து வீடியோ எடுக்கிறது. இதுக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் எல்லாம் ஃப்ரீயாக இப்போ தான் நிற்கானுங்க. கீழே வந்து மண்ணை கலரி விட்ருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.